ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி ஜவ்வரிசி வச்சு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வந்து பெரிய சைஸில் மாவு ஜவ்வரிசி. இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிறேன். நான் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து ஃபுல்லாக ஊறி நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பொடியாக சாப் பண்ணது, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கிறது. இதை சேர்த்துட்டு இது கூடவே நான் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஊற வைக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஊற வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா வந்துட்டு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நீங்கள் எப்போ போண்டா பொரிக்க போகிறீங்களோ அந்த டைமில் தான் பேக்கிங் சோடா சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா மாவு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக வந்துட்டு இந்த மாதிரி பாலாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு உடனே வந்துட்டு நல்லா எண்ணெய் கொதிக்க வச்சு அதில் போட்டு நம்ம எப்பயும் போண்டா பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் கலர்லாம் வராது, ஏன்னா நம்ம ஜவ்வரிசி பார்த்திங்கனாக்கா வெள்ளையாகவே தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் எண்ணெயில் விட்டாலும். ஸோ கரெக்டாக ஓரளவுக்கு எண்ணெயோட சலசலப்பு சத்தம் அடங்கி கிறிஸ்பாகும். அண்ட் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு போண்டா ரெசிபி. இதுக்கு நீங்கள் வந்துட்டு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் தேவைப்படும், மற்றபடி இது ஈஸியாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.